நீட் தேர்வு தேவையில்லை, நீட் தேர்வு தேவையில்லை. ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். நீட் தேர்வை ஏற்க மாட்டோம். நீட் தேர்வை ஏற்க மாட்டோம். கல்வியை வணிக பொருளாக்கும், கல்வியை வணிக பொருளாக்கும். நீட் தேர்வை ஒழித்து கட்டு, நீட் தேர்வை ஒழித்து கட்டு. காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும், காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு, பாஜகவே மூட்டை கட்டு. நீட் என்னும் பெயராலே, நீட் என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவு பறிப்பு, மருத்துவ கல்வி கனவு பறிப்பு. நீட் என்னும் பெயராலே, நீட் என்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை. பலி கொடுக்காதே, பலி கொடுக்காதே, பலி கொடுக்காதே, பலி கொடுக்காதே. மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே, மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே. கார்ப்பரேட் நலனுக்காக பலி கொடுக்காதே. கார்ப்பரேட் நலனுக்காக பலி கொடுக்காதே. போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நீட் ஒழியும் வரை போராடுவோம், நீட் ஒழியும் வரை போராடுவோம், நீட் ஒழியும் வரை போராடுவோம். நீட் ஒழியும் வரை போராடுவோம். ஆர்ப்பாட்டத்தினை நிறைவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட்டை முற்றிலுமாக நிரந்தரமாக ஒழித்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களை, இதில் கலந்து கொண்டு கண்டன உரை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் TKS அவர்களை, தங்களுடைய கண்டன பதிவை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கத்தினுடைய ஆளுமைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருப்பினும் கூட அரசியல் சமூக மாற்றம் என்பதை நோக்கி நாம் நகர வேண்டியதுடைய தேவையை உணர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய தோழர் உமா அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் மீண்டும் நாம் போராட வேண்டிய நிலையில், போராடக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை, திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பெற்றுத்தந்த இயக்கம் என்பதோடு மட்டுமல்லாமல், இன்றைக்கு தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டையும் பெற்றுத்தந்த இயக்கம் என்பதோடு மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கான சட்ட பாதுகாப்பை, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான சூழலை உருவாக்கிய இயக்கம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஐயா ஆசிரியருடைய பங்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு என்பதோடு மட்டுமல்லாமல், சட்ட போராட்டம் நடத்தி ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய தொகுப்பிலிருந்து இடஒதுக்கீடு இல்லை என்கின்ற நிலையை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே போராடினாலும், நீதிமன்றத்திலே போராடினாலும் கூட அதற்கான தளத்தை அமைத்து கொடுத்தவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் மிக குறிப்பாக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டிற்கான அரசமைப்பு சட்ட பாதுகாப்பை ஐயா ஆசிரியர் அவர்கள் பெற்றுத்தந்தார் என்று சொன்னால், அதை பெற்றுத்தந்தது நமக்கு இணக்கமான அல்லது நம்முடைய கொள்கைகளோடு, கோட்பாடுகளோடு முழுமையாக இணைந்து போகக்கூடிய ஒரு ஆட்சியில் இல்லை என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்பதை விட, எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியிலே நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய கருத்தியலை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஐயா ஆசிரியர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் பேச வருகின்ற பொழுதே கூட ஆசிரியர் அவர்கள் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரையும் நீட்டை பற்றி பேச சொன்னால் குறைந்தது 2 மணி நேரம் நீட்டை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதில் மிக குறிப்பாக அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். நீட் வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. நீட் சமூக நீதிக்கு எதிரானதா என்று சொன்னால், ஆம், சமூக நீதிக்கு எதிரானது. நீட் முதலுமாக முழுமையாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதா என்று சொன்னால், ஆம், அது எதிரானது. எல்லா வகையிலும் எதிரான நீட் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இரண்டு கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று தகுதி, மெரிட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதை முன்னிறுத்துகிறார்கள். மற்றொன்று கல்வி கட்டண கொள்ளை என்பது முழுமையாக நீட்டின் மூலம் தடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள், அல்லது அதற்காகத்தான் நீட் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நீட்டிலே இருக்கக்கூடிய அல்லது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருக்கக்கூடிய இரண்டு விடயங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்று, நீட் தேர்விற்கான மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படுகிறது, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல எப்படி மதிப்பெண்கள் வழங்குகிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, கல்லூரிகளுடைய அமைப்பு. இங்கே இருக்கக்கூடிய சில பேர் நினைத்துக் கொள்ளக்கூடும், அனைத்து கல்லூரிகளும், அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் மருத்துவ கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது இல்லை. மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், எதெல்லாம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிறதோ அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள். ஆக தமிழ்நாட்டு கவுன்சிலிங் என்பது நடத்தப்படுவது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளுக்கும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். அப்படியானால் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களை சேர்ப்பது யார்? அந்த மாணவர்களை சேர்ப்பது டிஜிசிஏ என்று சொல்லக்கூடிய, மன்னிக்கணும், டிஜிஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் என்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நிறுவனமானது அதற்கான மாணவர் சேர்க்கையை நடத்துகிறது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான மாணவர் சேர்க்கை முழுமையாக நீட் மதிப்பெண்ணின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. அதில் இந்த தனியார் கல்லூரிக்கும் அந்த தனியார் கல்லூரிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா என்பதை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலான மாணவர்களுக்கு கட்டண சலுகையில் மாணவர் சேர்க்கை வழங்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலான கட்டணத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆக இதிலே ஒரு பகுதி மாநில அரசினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, இன்னொரு பகுதியும் கூட மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதில் மாணவர்கள் யார் சேர்வது என்பதை மாநில அரசு தான் முடிவு செய்கிறது. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 100% மாணவர் சேர்க்கை கட்டணத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. அதைத்தான் நிறைய பேர் சொன்னாங்க, இன்னைக்கு கட்டணம் அதிகமாக, இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்பு கல்லூரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி ஃபீஸ் என்பதை கடந்து கேபிட்டேஷன் ஃபீஸ் ஒரு தனியாக ஒரு தொகையை வாங்கினாங்க. அந்த தொகை கணக்கில் வராத தொகை, அதற்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கணக்கிலே வர வைக்கக்கூடிய வகையிலே ஒன்றிய அரசே அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அந்த ஏற்பாடு என்னவென்று சொன்னால், ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 25-30 லட்சம் ரூபாய் கட்டணத்தை அவர்கள் வசூல் செய்து கொள்ளலாம். அதில் சேரக்கூடிய மாணவர்கள், இப்போ ஒரு மாணவர் ஒரு 500 மார்க் எடுக்கிறாங்க, அந்த மாணவர் விரும்பிய கல்லூரியில் சேருவது என்பதுதான் மெரிட் ஆக முடியும். இப்போ ஒருவேளை அந்த மாணவர் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு மிக குறைந்த கட்டணத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணிற்கான ஒரு மதிப்பு இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மெரிட்னு சொல்றாங்கன்னா அப்பதான் அது மெரிட்டா இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவென்று பார்த்தால், குறைந்தபட்ச மதிப்பெண் நீட் என்பதே தகுதி நுழைவு தேர்வு. அந்த எலிஜிபிலிட்டி என்பது ஒரு மதிப்பெண் இருக்கிறது. அந்த எலிஜிபிலிட்டி மதிப்பெண் என்பது ஆண்டொன்றுக்கு 120, 130 தான் இருக்கு. இல்லை என்ன நடக்குதுன்னா, ஒரு மாணவர் 130 மார்க் எடுக்க முடியும் நீட்டில், கையில் ஆண்டொன்றுக்கு கட்டுவதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் இருக்குன்னா, அவங்க யார்கிட்டையும் போக வேண்டாம், அவர்களுக்கு கட்டாயம் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். அப்போ 500 மார்க் எடுக்கிறவங்க 600 மார்க் எடுக்கிறவங்களுக்கு சாய்ஸ் அரசு கல்லூரிகள் தானே தவிர இந்த தனியார் கல்லூரி, ஒருவேளை தனியார் கல்லூரிகள் சில சிறப்பாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் அங்கே போனாங்கன்னா, 600 மார்க் எடுத்தாலும் ஆண்டொன்றுக்கு 35 லட்சம் தான், 120 மார்க் எடுத்தாலும் ஆண்டொன்றுக்கு 35 லட்சம் தான். அப்போ இது எப்படி மெரிட் என்கின்ற அடிப்படையில் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முன்னுரிமை இருக்கிறது என்கின்ற கேள்வி வருகிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய தரம். இன்றைக்கு அரசு பள்ளிகளில் வெறுமனே அரசு பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களுக்கு போதுமான திறன் இல்லை, அதனால் நாங்கள் நீட் வைக்கிறோம். ஆனால் தோழர்களே, நான் சொன்னது போல இந்த மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படுகிறதுனா, 4 பாடங்கள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த 4த்துலையும் 45 கேள்வி, 180 கேள்விகள் மொத்தம் அதற்கான மதிப்பெண் 720 மதிப்பெண். இப்போ அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, நான் சொன்னது மாதிரி 120 அல்லது 130 ஒரு மாணவர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப இயல்பா
ரொம்ப எளிதா இந்த 4 பாடங்கள்ல 2 பாடங்கள்ல ஒரு மதிப்பெண்ணே எடுக்காமலோ அல்லது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால மைனஸ் மதிப்பெண் கூட எடுக்கலாம். அதாவது நீங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு போனீங்கன்னா நீங்க எந்த சூழல்லையும் பாஸ் பண்ணாம சேர முடியாது, எந்த சூழல்லையும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெறாம சேர முடியாது. ஆனால் நீட் என்பது வந்த பிறகு பாட்னிலையோ ஜுவாலஜிலையோ ஒரு ஸ்டூடெண்ட் மைனஸ் மார்க்கோ அல்லது 0 மார்க்கோ எடுத்தாலும் கூட அவர் மருத்துவம் படிப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். ஒன்று அவங்க சொல்லக்கூடிய மெரிட் என்பதும் அடிபடுகிறது, மற்றொன்று அவருக்கு சொல்லக்கூடிய இந்த கல்வி கட்டண கொள்ளை என்பதும் அடிபடுகிறது. அதில் இன்னும் கூட ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாணவர்களை படிக்க வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்யை நம்பி மெரிட் தானே, நம்ம குழந்தை வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தால் நமக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமே, அப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன பண்ணுறது, கோச்சிங் சென்டரில் போய் படிக்க வைக்கிறது. அப்போ கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்காக இவன் கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி என்ன நம்பிக்கையில் படிக்க வைக்கிறான்னா, ஒரு 400-450 மார்க் எடுத்தால் ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, 450 மார்க் எடுத்தோன்னே அந்த மாணவருக்கு சீட்டு கிடைக்குதானா கிடைக்குது. எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கின்ற பொழுது அது சீட்டு கிடைச்சதுன்னு அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது, ஆண்டொன்றுக்கு 25-30 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால்தான் அவர்களுக்கு அங்கே படிக்க முடியும் என்கின்ற சூழலை இன்றைக்கு நீட் உருவாக்கி வைத்திருக்கிறது. இங்கே பேசிய பலரும் NTA பற்றியெல்லாம் சொன்னாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பற்றியெல்லாம் சொன்னாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பதே வந்து ஒரு சொசைட்டி ஆக்டில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தனியார் நடைமுறையில் நடைபெறும். எவ்வளவு நீட் வந்த பிறகு எத்தனை ஊழல்கள் அதில் வருகிறது. மாணவர்கள் பரீட்சை எழுத போகின்ற பொழுது அவர்களுக்கு தொடுக்கப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் நாம பார்த்தோம். பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இங்கே பக்கத்து மாநிலங்களில் ஆள் மாறாட்டம் செய்து நீட்டை எழுத வைக்கிறாங்க. ஆள் மாறாட்டம் செய்து நீட் எழுதி அதன் மூலம் மாணவர்கள் வந்து இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். அதில் ஒரு உண்மை என்னன்னா, பல இடங்களில் இருக்கக்கூடிய இது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு ஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபீஸ் என்ன ஃபீஸ்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட மதிப்பெண்ணில் இருந்து இந்த குறிப்பிட்ட மதிப்பெண் வரைக்கும் உங்கள் குழந்தைய வந்து நாங்கள் வந்து மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல, அவர்களுக்கு பதில் ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் வேண்டுமானால் ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் வருது. மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரியில் நாம என்ன கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 14 லட்சமோ 15 லட்சமோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பெற்றோருடைய மனநிலை என்னவாகுதுன்னா, இந்த சீட்டு வேணும்னா ஒரு 400-450 மார்க் எடுக்கணும், டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு வேணும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மினிமம் மார்க் எடுத்தால் போதும். அப்போ ஆண்டொன்றுக்கு 14 லட்சத்துக்கும் 30 லட்சத்துக்கும் வேறுபாடு ஒரு 15 லட்சம் ரூபா வருது. ஓராண்டுக்கு 15 லட்சம், இன்றைக்கு 5 ஆண்டுக்கு வந்து 75 லட்சம் ரூபாய். அப்போ 75 லட்சம் ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணணும்னா, இந்த மாதிரியான பிரைவேட் கோச்சிங் சென்டரில் ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டரில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து ஒரு ஸ்லாப் வச்சிருக்கான், ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கான். இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளோ கட்டணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஆள் வச்சு எழுதிக்கிறோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே நிறைய பேர் அதனால தான் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சென்டர் போடுறாங்க, பெங்களூரில் குறிப்பாக சென்டர் போட்டு போய் எழுதுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த 75 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு அந்த கோச்சிங் சென்டருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஆரம்பத்திலிருந்து இன்றைய தேதி வரை ஒரு பக்கம் இந்த நீட் தேர்வு நடைபெறக்கூடிய முறையினால் புற சூழலில் வெளியில் வந்து நிறைய ஊழல் நடக்குது என்று சொன்னால், இதை நடத்தக்கூடிய NTAலே ஏகப்பட்ட ஊழல். இன்னும் கூட குறிப்பாக இன்றைக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்தந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள், 2வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் தெரியும், நமக்கு ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலை போய் ஆராய்ந்து பார்த்தால் என்ன உண்மை புலப்படும்னா, அதில் பெரும்பான்மையான மாணவர்கள் அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே படித்தார்கள், கோச்சிங் சென்டர் எங்கே போய் படித்தாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டாவில் போய் படித்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி புலப்படும். அப்போ என்னன்னா, இது ஒரு பெரிய நெக்ஸஸ், ஒரு பெரிய மாஃபியா மாதிரி இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவும் செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவும் செய்வது என்பது ஊழல் என்கின்ற நிலையை கடந்து இதற்கான அடிப்படையாக பின்னணியாக இருக்கக்கூடியது அதனுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு முயற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக பாதுகாப்பதற்காக திராவிடர் கழகமும் அல்லது யார் அத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அந்த போராட்ட களத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து முன்னவரிசையில் நின்று களமாடும் என்பதை உறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் SS பாலாஜி அவர்களுக்கு நன்றி. கல்வியை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்கள் உள்பட
அதாவது உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே பயன்படக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அவர்களாலே நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வாகும். மருத்துவத்திலே, தொழிற்கல்வியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அது இந்தியாவிலேயே வியப்படையக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. திராவிடம் அதனை செய்து வருகிறது. திராவிட மாடல் ஆட்சி இன்னும் வேகமாக அதனை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு செல்லிருக்கிறது என்பதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாதவர்கள் தந்தை பெரியார் மண்ணிலே மனு தர்மத்துக்கு இடமில்லை, அதற்கு குலதர்ம கல்வியை இடங்கொதுக்காடு தடுத்த மண் இந்த மண் என்பதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டுதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீட் என்ற ஒரு கன்னி வெடியை புதைத்து நம்முடைய இளம் பிள்ளைகளுடைய கனவுகளையெல்லாம் தகர்த்து வரக்கூடியதை எதிர்த்து இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். அது மட்டுமல்ல, இதுதான் சரித்திரத்திலே திருப்பு மையமும் கூட. தமிழ்நாட்டிலே தொடங்கிய எந்த போராட்டமும் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. அது 1952 வகுப்பு வாரி உரிமை என்பதை ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த உட்பாடு கூட தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களும் தான் தனித்து திராவிட இயக்கம்தான் என்று இந்தியாவிலே, அதுவரை தமிழ்நாட்டிலே மட்டுமே இருந்த ஒரு சமூக நீதி இந்தியாவிலே, இந்தியா முழுவதற்கும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரவலான பலன் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒன்று இப்போது அதை எதிர்நோக்கிதான் இந்த போராட்டம் அமைக்கிறோம் என்று சொன்ன நன்றாக புரிந்து கொண்டு, இங்கே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் நிலைப்பாடுகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கொள்கை கூட்டணி என்பது மிக முக்கியம். கொள்கைக்காகத்தான் கூட்டணியே தவிர பதவிக்காக கூட்டணி அல்ல என்பதை உணர்ந்து திராவிடர் கழகம் வேண்டுகோள் விடுத்த நேரத்தில் இன்னொரு 2-3 நாளில் நம்முடைய அதற்கு சிறப்பாக ஏற்று எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இது தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரத்திலே மட்டும் நடைபெறவில்லை தோழர்களே. தமிழ்நாடு முழுக்க சென்னையிலே தொடங்கி எல்லா இடங்களிலும் தொடங்கி திருத்தணியிலே தொடங்கி கன்னியாகுமரி வரையிலே தமிழ்நாடு முழுவதும் நடப்பதிலே இங்கே எத்தனை கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தோழர்களும் அத்தனை கட்சிகளும் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இதோடு வெற்றி பெற்று வரக்கூடிய போராட்டமா என்றால் இல்லை. இந்த போராட்டம் ஒரு துவக்கமே தவிர இது முடிவல்ல. இனிமேல் போகக்கூடிய அளவிற்கு இது எத்தனை வேகப்படுத்தப்படுகிறது என்பதை எதிரிகள் முடிவு செய்ய வேண்டும், நாங்கள் அல்ல. அதுதான் மிக முக்கியம். இந்த கொள்கை எதிரிகள் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை உணர்ந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அதற்கு சிறப்பாக ஆதரவு கொடுத்தார்கள். அதுபோலவே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவில் மதிமுகவினுடைய தலைவர் அவர்கள் அங்கே வந்து சார்பார்கள். அதன் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பை கொடுத்து அதற்கு சார்பாக இங்கே செய்தி தொடர்பு குழு தலைவராகவும் சீரிய கொள்கை வீரருமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களே, அதுபோல சிறப்பாக இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் ஆய்வு மைய செயலாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் ஆய்வு செயலாளர் தோழர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் தோழர் SK சிவா அவர்களே, அதுபோல் CPM அதனுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் G செல்வா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை நிலைய செயலாளர் தோழர் KM நிஜாமுதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் யாக்கூப் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணை செயலாளர் அரிமா அசாருதீன் அவர்களே, SDPI மாநில பொதுச் செயலாளர் AK கரீம் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச்சாளர் தோழர் உமா அவர்களே
பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, சிறப்பாக அனைவரையும் வரவேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, தொடக்க உரையாற்றி இதனை தொடங்கி வைத்து இந்த வேகாத வெயிலிலும் இதுவரையில் இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் அவர்களையெல்லாம் இருக்கக்கூடிய தொடக்க உரையாற்றிய கழக துணைத் தலைவர் கவிஞர் பூங்குன்றன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அருமை தோழர்களே, போராட்ட வீரர்களே, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு சிறப்பாக வந்து குழுமி இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கட்சிகளுக்கு நாம் வேண்டுகோள் விடுத்தவுடனே வந்த தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவரில் இருந்து அத்துணை கட்சி தலைவர்களுக்கும் திராவிடர் கழகம் தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மாதிரி போராட்டம் என்று சொன்னால் எப்படி ஒரு தீப்பிடித்து எரிகிற நேரத்தில் வேக வேகமாக வந்து தீயை அணைக்க வேண்டும் என்பதற்கு கடமை உணர்வோடு வருவார்களோ, அதுபோல இத்தனை கட்சிகளுடைய ஆதரவோடு அமைப்புகளும் ஏராளமாக கலந்து கொள்கின்றன. அத்தனை பேருக்கும் திராவிடர் கழகம் என்ற இந்த சமுதாய இயக்கத்தின் சார்பாக தந்தை பெரியார் அவருடைய மூச்சு பேச்சு, அந்த கொள்கையினுடைய முக்கிய அடிநாதமே சமூக நீதி என்பதை காப்பதற்காக கட்டியிருக்கின்ற ஒற்றுமை களம் இதிலே தெளிவாக இருக்கிறது. ஆகவே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கிற தோழர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து என்னுடைய உரையிலே சில குறிப்பிட்ட கருத்துக்கள் மிக முக்கியமானது. இங்கே பேசிய நண்பர்கள் சொன்ன கருத்தையே நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது முதல்ல என்ன சொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்டது, அவருடைய நோக்கம் உள்நோக்கம் வேற. ஆனால் வெளியில் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இதுவரையில் ஊழல் நடந்து விட்டது. அது மட்டும் இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. தகுதி திறமை உள்ள பாதுகா அதிக மார்க் வாங்கின பிள்ளைகளையே சேர்க்கணும். நான் என்னுடைய பிள்ளைய குறைஞ்ச இடத்துல போய் டாக்டர் ஆக்குவேனா என்னெல்லாம் விஷமத்தனமான ஒரு தவறான கொள்கையை அவர்கள் பரப்பினார்கள். நம்முடைய சில அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட ஏன் சார் அது ரொம்ப நல்லது தானே சார், நல்லா படிப்பு தானே சார் என்று வழக்கம் போல தங்களுடைய நுனிப்புல் மேய்கின்ற புத்தியை காட்டினார்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ளணும், வள்ளுவர் சொன்னதை போல நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். இது வெறும் மருத்துவ கல்விக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. மருத்துவ கல்விக்காக கொண்டு வரப்பட்டது நம்முடைய புற தோற்றம், அது வெளிப்படையானது. அடிப்படை தோழர் செல்வா போன்றவர்கள், அந்திரிதாஸ் அவர்கள் சொன்னதைப் போல, பாலாஜி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல, இது முழுக்க மீண்டும் மனு தர்மத்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற முயற்சியினுடைய முன்னெடுப்பு, ஒரு வடிவம், ஒரு முகம், அவ்வளவுதான். எப்படி முதல்ல ஆச்சாரியார் இந்திய திணித்த நேரத்தில் 1938 ஆட்சியில் வரும்போது என்ன சொன்னார்னா, முதல்ல நாங்கள் இந்தியை கட்டாயப்படுத்துகிறோன்னா, லயலா காலேஜில் பேசும்போது சொன்னார், இந்தியை கட்டாயப்படுத்துகிறோன்னா அது இப்போ இந்தியை எதுக்கு வச்சிருக்கிறோன்னா இந்திக்காக இல்லை, அடுத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், அதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த நீட் தேர்வு மருத்துவக் கல்விக்காக மட்டுமல்ல, முதல்ல சொன்னார்கள் மருத்துவ கல்விக்காக என்று சொல்லி. ஆனால் அதை அடுத்து பார்த்தீர்களானா நண்பர்களே, ஒரு அக்டோபஸ் என்ற 8 கால் பிராணி எப்படி கல்வியையே அப்படியே அழுத்தி போடுகிறதோ அதே போலத்தான் இதை ஆக்கினார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சில விஷயங்களில் இங்கே தோழர்கள் மிக முக்கியமாக எல்லாவற்றையுமே இங்கே எடுத்து மற்ற தோழர்கள் சொன்னார்கள். நான் சொன்னதை பாலாஜி அவர்கள் அழகாக சொன்னார். இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் மட்டுமல்ல, எதிரே உட்கார்ந்துருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுடைய கொடுமை தவறு பற்றி சொன்னால் சாதாரண ஆட்கள் கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மார்கள் சொல்கிறாங்க, ஏன்னா அனுபவிக்கிறாங்க. அதனால் அவங்க மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வெயில் இருக்குது, மற்றது இருக்குது, என்னுடைய பேச்சை கூட நீளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதனால் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இது அறிவார்ந்த அரசாங்கம், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள், பரப்புவதற்கு அவர்கள் விருப்பப்பட்டால் பரப்புவார்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் அந்த வகையில்
நீட் தேர்வு மட்டும் இங்கே வரல. முதல்ல என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக கதவு திறந்து முதல்ல அந்த திருடன் உள்ளே நுழைஞ்சி பார்க்கும்போது யாராவது இருக்காங்களான்னு முதல்ல ஒரு ஆள் வருவாங்க. அப்புறம் வரிசையாக வர்றது மாதிரி இந்த மனு தர்மம் அமுலாக்க வேண்டும். மனு தர்மம் என்ன? எதை கொடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடாது. அந்த மனு தர்மம் அரசியல் சட்டமாகவில்லையே. இந்த அரசியல் சட்டத்துக்கு பதிலாக டாக்டர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அவருடைய முயற்சியினாலே உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்துக்கு பதிலாக மனு தர்மம் தான் வந்திருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடாக சொன்னது RSS. அதை யாரும் மறுக்க முடியாது. அதைத்தான் இப்போது மீண்டும் மோடி ஆட்சியின் மூலமாக RSS செய்ய முனைகிறது. அதிலே மிக முக்கியமான குறிப்பு, அவருடைய குறியீடு, அவருடைய இலக்கு எது என்றால் கல்வித்துறை. ஏன்னா கல்வியை அழிச்சிட்டா எல்லாமே தீர்ந்தது. அதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் வரும்போது நண்பர்களே, முதல்ல நீட் தேர்வுன்னு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுவே ஊழல், அதுவே சரியாக நடக்கல. இப்போ நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்தது இந்த நீட் தேர்வில் அடுத்தது என்ன, முதல்ல MBBSக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்தபடியாக எந்த கட்டம் போனாங்க, PG. தோழர்கள் சொன்னாங்க இங்கே, அது வந்த உடனே PG போஸ்ட் கிராஜுவேட் மேற்பட்ட படிப்புக்கு போனாங்க. அப்புறம் அதுக்கு மேலே MD, அது மாதிரி இருக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதை தாண்டி போனார்கள். அதையும் தாண்டி ஆகவே எல்லாத்துலேயும் முழுக்க இந்த அக்டோபஸ் மாதிரி உள்ள நுழைஞ்சி, ஒட்டகம் உள்ள நுழைஞ்ச மாதிரி மற்ற மாதிரி மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி நீட் UGC. அதுக்கடுத்து நீட்டில் வந்தவுடனே மேற்பட்ட படிப்பு வந்திருக்கிற போது மேற்பட்ட படிப்பில் தகுதி என்ன வந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே கேட்ட கேள்வி சாதாரணமல்ல. என்னன்னா, அப்போ 0 இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ உன் தகுதி திறமை வெட்கத்தோடு நீயே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், தகுதி திறமை தோல்வி என்று அவர்களே சொல்கிறார். 0 மார்க் வாங்கினா கூட PGயில் சேர்க்கலாம், அந்த தகுதி திறமை பார்க்கல, வாய்ப்புகள் வந்திருக்கிறதுன்னு சொல்லி முதல்ல அவர்கள் சொன்னதை, அவர்கள் வாந்தி எடுத்து அவர்கள் உண்டதை அவர்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி அசிங்கமாக இருப்போம். அதை மறுக்க முடியுமா? ரெண்டாவது, அந்த நீட் தேர்வில் இருந்தவுடனே சட்டக்கல்லூரிக்கு வந்தாங்க. சட்டக்கல்லூரிக்கு வந்தவுடனே கிளாட், CLAT கிளாட்டு, அப்புறம் அது இன்னொன்று ALAT லெட். சட்டக்கல்லூரிக்கு தொழிற்படிப்பு ஒன்று ஒன்றா வருது பாருங்க. மருத்துவம், அப்புறம் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுக்கல்வியில் நுழைஞ்சாங்க. பொதுக்கல்வியில் என்ன, நீட்டுக்கு அடுத்தது கியூட்டு, அதுதான் மிக முக்கியம். சாதாரண BA MA இந்த மாதிரி கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னால் கியூட் எழுதணும். அப்புறம் எதுக்கு மிக முக்கியமாக +2 படிப்பு எதுக்கு, அதுக்கு எதுக்காக மேல்நிலை பள்ளிகள், எதுக்காக உயர்நிலை பள்ளிகள், இது அத்தனையும் அறிவார்ந்த கேள்விகள். ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டும் இதற்கு நேராக. இது ஏதோ நமக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு கவலை இல்லை. பல நேரங்களிலே பெற்றோர்களே இந்த தூக்கில் தொங்கின தற்கொலை செய்து கொண்ட ஆபத்து இந்த தேர்விலே உண்டு. நீட் தேர்வினால கொடுமையாக நினைப்பதற்கு சொன்னார் சகோதரர் TKS இளங்கோவன் அவர்கள், அருமையாக சொன்னார். இதோட கொடுமை வேற உண்டா என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த கியூட் தேர்வு அப்புறம் எதுக்கு அதை எடுத்தணும். அப்புறம் +2 படித்ததுக்கு என்ன மரியாதை, எதுக்கு 12 ஆண்டு, வெறுமே நேரடியாக கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சு கோச்சிங் சென்டருக்காரே டிகிரி கொடுத்துட்டு போகலாமே, மிக முக்கியமாக. ஆகவே அந்த ஆபத்து. அதுக்கடுத்தது மேட், CMAT என்று சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்து JEE என்ஜினியரிங்கையும் விட்டு வைக்கல, பொறியியல் துறை. ஆகவே JEE அட்வான்ஸ் ஃபார் IITன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது ஐயங்கார் இது டெக்னிக்கல், அவ்வளோ அது வேற ஒன்றுமே கிடையாது. முழுக்க அது மனு தர்மத்தினுடைய பெரிய அது வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே அதற்கு ஒரு சாதாரண, அது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் அது ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதற்கடுத்தது அது மட்டுமல்ல, கேட் தேர்வுன்னு நீட்டு கேட்டு, அதுக்கடுத்தது கேட் தீர்வு என்று இன்ஜினியரிங் துறையில். அப்புறம் கட்டடவியல் இருக்கு பாருங்க, அது எல்லாம் கட்டடம் இப்போ ஏராளம் நிறைய. இப்போ ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க. அந்த ஆர்கிடெக்சர் எடுத்தால் அதுலேயும் நேட்டா
NATA என்று சொல்லக்கூடியது. ஆக ஐசர், BS, MS, நெக்ஸ்ட், MSc என்று டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜியில் NIFT, இப்படி எல்லா துறைகளிலும் அதனுடைய நுழைவு வாயில் மாதிரி வெளியே தெரியறது இப்போ அதிகமான மக்கள் மத்தியில் விவகாரக்கிறது இது மட்டும்தான். ஆனால் அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொன்னால் மனு தர்மப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், உயர் ஜாதிக்காரர்களை தவிர வேறு யாரும் படிக்க முடியாது. அதுக்காக தான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை தகுதியையே குறைத்து என்ன செய்தாருன்னா அங்கே 15 நாளுக்கே ஒரு தவறான விளக்கம் கொடுத்தார்கள். அந்த தவறான விளக்கம் என்னன்னா, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு 10% சொல்லி உயர் ஜாதிக்காரனுக்கே கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அதுக்கு நீதிபதிகள் மற்றதுக்கு போனால் கேட்பாங்க, மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு போட்டால் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போனால் ஹவ் வி காட் ரிலேயபிள் குவாண்டம், ஆமாம் மிகப்பெரிய அளவு குவான்டிஃபைடு டேட்டா இருக்கா, அந்த வார்த்தை அவங்க சொல்கிறது குவான்டிஃபைடு டேட்டா அப்படின்னா இதெல்லாம் கணக்கு எடுத்துருக்கீங்களான்னு. ஆனால் 10% மட்டும் அந்த கேள்வி கிடையாது. 10 ஆகவே எவ்வளோ பெரிய சூழ்ச்சி, தொடர் சூழ்ச்சியாக, ஒன்றுக்காக மட்டுமல்ல நண்பர்களே, இந்த இயக்கம் போராடுவது பெற்றோர்கள் நமக்கு எதிர்காலத்தையே இருண்ட காலமாக ஆக்கி வைப்பதற்கு முன்னோட்டம்தான், அடிப்படைதான் இந்த நீட். எனவே நீட் தேர்வு என்பது முற்றாக வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றை தவிர இதிலே காம்ப்ரமைஸ், இதிலே சமாதானம், இதிலே சமரசம் எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு பெரிய ஆபத்து நடுவிலே வந்திருக்கிறது. என்ன அந்த ஆபத்து என்று சொன்னால் மிக முக்கியமான, நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது பல்கலைக்கழகங்கள், மிக முக்கியமான நடத்தி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள் தான் அவர்களுடைய வாய்ப்பு. மிக முக்கியமாக அந்த பல்கலைக்கழகங்களே இப்போது தேவையில்லை, பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. அதற்கு பதிலாக எங்கள் மத்தியிலே தான், வாங்க 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 வாங்க, எங்கள் மத்தியிலே தான் பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. அதற்கு பதிலாக எங்கள் மத்தியிலே தான் மிக முக்கியமாக நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி புதிய மசோதா, புதிய ஒரு ஆபத்து. செய்தியாளர்கள், மற்றவர்கள், அறிஞர்கள், கல்வி அறிஞர்கள், நம் வீட்டு தலைவர்களை இதை பற்றி அறிக்கை விட வேண்டும். அதில் கவனத்தை கொண்டு போகணும். ஏன்னா எதையும் முதல்ல கூடுவ பார்வை எங்களுக்கு தான் உண்டு. எங்களுக்கு இந்த வேலையை தவிர வேறு வேலையே கிடையாது எங்களுக்கு. ஆகவே தான் உடனே சொல்கிறேன். என்னன்னா, விக்ஷித் இங்கே சிறப்பாக சொன்னார், கஜேந்திர அவர்கள் சிறப்பாக சொன்னார், கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னார்கள், நினைவூட்டினார். மிக முக்கியமாக ஒரு பெரிய புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கு. என்ன அந்த சட்டம் தெரியுங்களா? முக்கியமாக கவனிங்க. இது அடுத்த ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து, சாதாரண ஆபத்து அல்ல. மிக முக்கியமாக விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான், இதில் சொன்னால் வயிற்று வலி வரும். இதை கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி சந்தேகம் வர மொட்டையாக படித்தா நல்லா தானே இருந்தார் இவர், என்ன ஆச்சு இவருக்குன்னு. ஏன்னா இவருடைய இதெல்லாம் அவ்வளவு இந்தி திணிப்பு, அவ்வளோ மோசம் அப்படி வந்திருக்கிற போது மிக முக்கியமாக இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், நாளைக்கு பேசுவார் நாடாளுமன்றத்தில் தெளிவாக. அந்த விக்ஷித் அதிஷ்டான் மசோதா அது 25 வந்து என்னன்னா, இப்போ அது கூட்டுக்குழுவில் இருக்குது. கூட்டுக்குழுவெல்லாம் அவங்க கூட்டுக்குழு ஆக்கிக்குவாங்க, அதுதான் மிக முக்கியம். எந்த கூட்டுக்குழுவையும் அவங்க உருப்படியாக பார்த்ததில்லை. பல செய்திகள், அது ஒரு சடங்குகளில் அது ஒரு கூடுதல் சடங்கு, அவ்வளோதானே தவிர அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பந்தியில் பரிமாறுறவன் நம்மளாக இருந்தால் எந்த மூலையில் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி அவர்கள் ஆளை போட்டு வச்சு அது ஒன்றுமில்லாத ஆக்குவார். அதில் என்னென்னா, முற்றாக இந்த நாடாளுமன்ற குழுவில் இருக்கிறது UGC பல்கலைக்கழக மானிய குழு இருக்கு பாருங்க. அந்த மானிய குழுவில் அண்மையில் ஒரு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் வந்த உடனே அதில் போய் அதில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் SC சமுதாயம் சேர்ந்தவர்கள்லாம் வந்தபோது இந்த IIT மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அனுமதிக்க மாட்டேங்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள மனசு சோர்வு அடைய முடியுமோ அவ்வளவு செஞ்சு தற்கொலைகள் வருது. எனவே அவர்களுக்கெல்லாம் வந்தனோடனே அதை எதிர்த்து வெளிப்படையாகவே வடநாட்டில் உயர் ஜாதிக்காரர்கள்
கிளர்ச்சி செய்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனுடைய தாக்கம் தான் இது. யூஜிசியே கலைக்கணும், அதுதான் மிக முக்கியம். அவர்களுக்கு பயன்படுகிற போது காந்தி மகாத்மா, அவளுக்கு பயன்படாத போது காந்தி கோட்சேவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியவர். இதுதான் அவருடைய தத்துவம், இதுதான் பார்ப்பனியம், இதுதான் ஆரியம். இதை சொல்றதுக்கு எங்களை விட்டால் நாதி இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், பெருமையோடு அல்ல. அதுதான் மிக முக்கியம். ஆனால் தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு. அதுக்கு தான் இந்த அணி மிக முக்கியமா. அரசியல் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அதை விட மிக முக்கியமானது இது என்று சொல்லக்கூடிய இந்த வகையில் இருக்கிறது. ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தோழர் நம்முடைய சகோதரர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு அடுத்து வந்தார். சில நேரங்களில் எங்களுக்குள்ள இந்த பேரஃபெர்னேலியா புரோட்டோகால்லாம் கிடையாது. இவர் பேசிட்ட பிற்பாடு தான் அவர் பேசணும். அவர் தாமதமாக வந்தார். அவர் காரணம் இருக்கும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். தாமதமாக வந்தாராங்கிறது முக்கியம் அல்ல, வந்தாராங்கிறது தான் முக்கியம். அதுதான். ஏன்னா எல்லாரும் இவங்கெல்லாம் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த செய்திகளுக்காக தான். உடனே அந்த செய்தி எந்த செய்திக்காக காத்துட்டு இருந்தாங்க போட்டு. இப்போ அவர் தான் எப்பவுமே செய்தி தலைப்பாக இருக்கிறார் அதிகமாக இருக்கு. அதுதான் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா நண்பர்களே, 2 விஷயம். என்கிட்ட ஒருத்தர் வந்து இளைஞர் கேட்டார். அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர். சார், நீங்கள் நீட் தேர்வெல்லாம் பற்றி ஏதோ பேசுகிறீங்களாமே. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்தார் புதுசாக பட்டதாரி ஒருத்தர். நான் தொழில் தொடங்கணுங்க, இப்போ நிறைய உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. தொழில் தொடங்கணுங்க, என்ன தொழில் செஞ்சால் லாபகரமாக இருக்கும் அப்படி கேட்டார். உடனே சொன்னார், அந்த தயங்காமல், நீட் தேர்வு தொழில் செய்யலாம் நீங்கள், அதுதான் மிக முக்கியம். அதுதான் இப்போ லாபகரமான தொழில். ஏன்னு கேட்டால் அங்கே பாருங்கள், ராஜஸ்தானை பாருங்கள், மற்ற இடம் பாருங்கள். முதலே வேண்டாம், மற்றதுக்காவது முதல் வேண்டும், இதுக்கு முதலே வேண்டாம். புரோக்கர்கள் தான் வேணுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மற்றவர்களை தேடணும். இப்போ அது இல்லை, என்டிஏன்னு சொல்லி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேர்வாணைய முகவர் அந்த குழு இருக்கு. அதனுடைய யோகிதை என்னங்கிறது பார்க்க வேண்டுமானா இன்னைக்கு அவர்கள் தான் சிபிஐ கைது பண்ணியிருக்கு, மற்றது கைது பண்ணியிருக்கு. எந்த ஆண்டாவது அது குறையில்லாமல் ஒரு ஆண்டு இதுவரையில் 10 ஆண்டு வந்திருக்கிறது. நீட் தேர்வை பற்றி வாதாடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம். நாம் எம்பி அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, கண்டன உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் அவர்களே, மேனாள் அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளர் தம்பி SS பாலாஜி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் அவர்களே, CPI தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் SK சிவா அவர்களே, CPM மைய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் G செல்வா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய செயலாளர் மேனாள் சட்டமன்ற தலைமை நிலைய செயலாளர் KM நிஜாமுதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் M யாக்கூப் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் அரிமா அசாருதீன் அவர்களே, SDPI மாநில பொதுச் செயலாளர் AK கரீம் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் இரா உமா அவர்களே, பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற
விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றில் நான் பங்கேற்று ஒரு சந்திப்பையும் முடித்து கொண்டு இங்கு வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் தலைவர் ஐயா அவர்கள், ஐயா ஆசிரியர் அவர்கள் விரிவாக நம்மிடையே உரையாற்றியிருக்கிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எதிரானது. மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கே எதிரானது. ஆகவே இதை முற்றாக கைவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து நீட் தேர்வை முற்றாக கைவிட வேண்டும், இது தமிழ்நாட்டு கோரிக்கை அல்ல, இந்திய தேசத்தின் கோரிக்கை என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறோம். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வை திடுமென 13ஆம் தேதி என்று கருதுகிறேன் ரத்து செய்துவிட்டது தேசிய தேர்வு முகமை. அதற்கு காரணம் ராஜஸ்தான், உத்தரகாண்ட், பீகார், மத்திய பிரதேசம், கேரளா போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்பே வெளியாகிவிட்டது, கசிந்து விட்டது. அது மிக பெருமளவில் வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வினாத்தாளுக்கு 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையில் கொடுத்து வாங்கி அதன் அடிப்படையில் தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின. அதனை அடுத்து தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த தேர்வை முழுமையாக இந்தியா முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வை ரத்து செய்துவிட்டது. ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில குழுவை சார்ந்தவர்கள் வினாத்தாள்களை பெற்று தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்பதற்காக 22 லட்சம் மாணவர்களையும் பழிவாங்குகிற வகையிலே, தண்டிக்கிற வகையிலே தேர்வை ரத்து செய்து விட்டார்கள். இப்போது மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான தேதியை அறிவித்திருக்கிறார்கள். ஜூன் 21ஆம் தேதி என்று கருதுகிறேன். இது போன்ற முறைகேடுகள் நடக்கும் என்பதை முன்கூட்டியே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அடுக்கடுக்கான பல போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த குழுமூர் கிராமத்தை சார்ந்த தங்கை அனிதா பள்ளி கல்வியில் 12ஆம் வகுப்பில் மிகப்பெரிய அளவிலே மதிப்பெண்களை பெற்ற ஒரு மாணவியாக இருந்தும் நீட் தேர்விலே அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை, தேர்ச்சி பெற முடியவில்லை. அதனால் மனமுடைந்து அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் நிலைக்கு, மன அழுத்தத்திற்கு ஆளானார். நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த துயரம் நடந்தேறியது. அனிதாவை இன்றைக்கும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். அனிதாவை தொடர்ந்து பலர் அப்படி தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலும் அது நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களில் அந்த செய்தி பெரிய அளவிலே இடம்பெறவில்லை. ஆக நீட் தேர்வு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் அளிக்கவில்லை. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பாடங்களை படிக்காமலேயே
12ஆம் வகுப்பு பாடங்களை படிக்காமலேயே தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு போய் லட்சக்கணக்கிலே பணம் கட்டி அவர்கள் தருகிற வினாக்களை கொண்டு அந்த வினாக்களுக்கான விடைகளை தேடுகிற வகையில் பயிற்சி கல்விதான் பெற்றார்கள். பாடத்திட்ட கல்வியை பெறவில்லை. சிலபஸ் கிடையாது. ஆக கோச்சிங் சென்டர் தான் முக்கியத்துவம் பெற்றது. சிபிஎஸ்இ பாடத்திட்டமோ அல்லது ஸ்டேட் போர்டு பாடத்திட்டமோ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களுக்கு மதிப்பில்லை. அந்த பொதுத் தேர்விலே அவர்கள் பெறுகிற மதிப்பெண்களுக்கு மதிப்பில்லை. 1200க்கு 1150 வரையில் எடுத்தாலும் அதற்கு மதிப்பில்லை. அந்த அளவுக்கு நீட் தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மதிப்பில்லாததாக மாற்றிவிட்டது. ஏராளமான பள்ளிகளில் 11ஆம் வகுப்பை பாடத்தை நடத்தாமலேயே 12ஆம் வகுப்பு பாடத்தை நடத்த தொடங்கினார்கள். 2 ஆண்டுகளுக்கு 12ஆம் வகுப்பு பாடம். அப்போதெல்லாம் நீட் கோச்சிங் சென்டர் வராமல் இருந்தது. நீட் தேர்வுக்கான பயிற்சி என்கிற முறையிலே பாட வகுப்புகளை நடத்த தொடங்கினார்கள். இது இந்தியா முழுவதும் ஒரு மனநோய் போல மாணவ செல்வங்களிடம் பரவிவிட்டது. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனங்கள் அதிகம் இருக்கிற மாநிலம் ராஜஸ்தான். அதிலும் அங்கே உள்ள கோட்டா என்கிற ஒரு நகரம். தெருவுக்கு தெரு நீட் தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் உருவாகிவிட்டன. இன்றைக்கு தமிழகத்திலும் அப்படி ஏராளமான கோச்சிங் சென்டர்ஸ் பயிற்சி நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன. ஆக ஒட்டுமொத்தத்தில் வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டன. மாணவ செல்வங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட வினாக்களுக்கு விடை எழுதுகிற பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பயிற்சி முறையாகத்தான் இருந்தது. அது ஒரு கற்றல் முறையாக இல்லை. அது ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸாக இல்லை. வெறுமென கோச்சிங் ப்ராசஸாகத்தான் இருந்தது. அப்படி இந்தியா முழுவதும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட எம்பிபிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு பயிற்சி நிறுவனங்களை நாடினால் போதும், வசதி உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும் என்கிற நிலைக்கு மாற்றிவிட்டார்கள். இது ஒரு பாதிப்பு. இந்த நீட் தேர்வை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று கேட்டபோது தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மாணவர்களிடத்தில் டொனேஷன் என்கிற பெயரால் கோடிக்கணக்கிலே வசூலிக்கிறார்கள். இதை தடுப்பதற்காகத்தான் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்றால், தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கான கட்டணத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கி அதே அளவுக்கான தொகையை டொனேஷன் செலுத்தினால் எவ்வளவு வருமோ அதே அளவுக்கான தொகையை கட்டணமாக வசூலிக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நீட் தேர்வின் மூலம் எளிய மக்கள் கல்வி பெற முடியுமா என்றால் இல்லை. தேர்ச்சி பெற்றாலும் கூட அவர்கள் அரசு நிர்ணயிக்கிற கட்டணத்தை செலுத்த முடியாத அளவுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு கட்டண வரையறையை முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வால் தனியார் கல்வி நிறுவனங்களின் கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசு கல்வி நிறுவனங்களில் மிக குறைந்த கட்டணம், அது மிகவும் உயர்ந்த தரத்தை, அதாவது டாப் ரேங்க், அந்த அளவுக்கான இடத்திற்கு வருகிற மாணவர்களால் முடியும். அது கோச்சிங் சென்டரிலே படிக்கிற மாணவர்களால் தான் முடியும். அதுவும் இதுபோல வினாத்தாள்களை லட்சக்கணக்கிலே கொடுத்து வினாத்தாள்களை தேர்வுக்கு முன்னரே வாங்கி படிக்கிறவர்களால் தான் முடியும். இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியது நீட் தேர்வு முகமை. த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக இந்திய அரசு இந்த
ஒரு சூழலை உருவாக்கியது. இங்கே நம்முடைய ஆசிரியர் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிற முக்கியமான கருத்து, கல்வி அதிகாரம் தொடர்பாக அரசமைப்பு சட்டம் என்ன வரையறையை தந்திருக்கின்றனவோ வரையறைகளை, அந்த வரையறைகளை மீறுகிற வகையில் இந்திய ஒன்றிய அரசு தான் தோன்றித்தனமாக மாநில அதிகாரங்களில் தலையீடு செய்கிறது. அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்பதை இங்கே எடுத்துரைத்தார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள், ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து ஒத்திசைந்து முடிவெடுக்க கூடிய அதிகாரங்கள் என்று ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரங்களை அரசமைப்பு சட்டம் வகைப்படுத்தி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் உள்ளன என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாநில அரசுகள் தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள், இவையும் வரையறுக்கப்பட்டு விட்டன. இந்திய ஒன்றிய அரசு அந்த அதிகார பட்டியலுக்குள் தலையீடு செய்யக்கூடாது. கன்கரண்ட் லிஸ்ட், இரு அரசுகளும், ஒன்றிய அரசு மாநில அரசு, இவை கலந்து பேசி ஒரு ஒத்திசைவுக்கு வர வேண்டும். அதுதான் கன்கரன்ஸ். இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தல், கலந்தாய்வு செய்து முடிவெடுத்தல், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உடன்பட்ட நிலையில் எடுக்கிற முடிவு. அதற்கான அதிகாரங்கள் எவை எவை, எந்தெந்த துறைகளை சார்ந்த அதிகாரங்கள் என்பவையும் அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. கல்வி அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசின் கல்வி அதிகாரம் மத்திய அரசு தேவையில்லாமல் தலையீடு செய்யக்கூடாது. பல்கலைக்கழகங்களில் யுஜிசி, அது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஒரு நிறுவனம். அந்த அளவில் அவர்கள் தலையீடு செய்ய முடியும். ஆனால் மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. மாநில அரசின் ஒப்புதலின்றி தலையீடு செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீட் தேர்வு கூடாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அதை ஏற்க மறுக்கிறது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவேதான் நாம் கண்டிக்கிறோம். இன்றைக்கு வினாத்தாள்கள் கசிந்திருப்பதை தர்மேந்திர பிரதான், இந்திய ஒன்றிய அமைச்சர், ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே பல முறை இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2024 இது தொடர்பான ஒரு விசாரணை நடக்க ஆணையிட்டார்கள், விசாரணை நடத்துவதற்கு ஆணையிட்டார்கள். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு தொடர்பாக AK ராஜன் நீதியரசர் தலைமையிலே ஒரு குழுவும் அமைத்தது. இப்படியெல்லாம் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைமைகள் போய்கொண்டிருக்கிற நிலையில்தான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகம் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு தாய் கழகமாக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமின்றி அனைத்து கட்சிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை.
அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சியினரும் நாம் பங்கேற்றிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையுடன் கூடிய வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். கண்டனத்துடன் கூடிய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். இந்திய அளவில் இதனை முற்றாக கைவிட வேண்டும். மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை தர வேண்டும். கடந்த காலங்களில் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை மாநில அரசுகளே நடத்தி மாணவர்கள் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றன. ஆனால் அதன் பிறகு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்கல்விக்கான நுழைவுத் தேர்வையும் ரத்து செய்கிற சட்டம் கொண்டு வந்தார்கள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் திமுக அரசு உருவாக்கியது. ஆக அதனையே பின்பற்ற வேண்டும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இதனை நாம் முன்னெடுக்க வேண்டும். பிற மாநிலங்களில் எதற்கான விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். நீட் தேர்வுக்கான விழிப்புணர்வை பிற மாநில ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. திராவிடர் கழகம் அத்தகைய முன்னெடுப்பையும் செய்ய வேண்டும். முதலில் தென்னிந்திய அளவிலாவது அத்தகைய முன்னெடுப்பை செய்ய வேண்டும். அகில இந்திய அளவில் இதுபோன்ற முற்போக்கான கருத்துக்களை முன்வைப்பதற்கும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தமிழ்நாடு வழிகாட்டும் மாநிலமாக இருந்து வருகிறது. முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக திராவிடர் கழகம் அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிற வரலாறும் உண்டு. ஆகவே நீட் தேர்வை இந்திய அளவில் முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சியை திராவிடர் கழகம் மேற்கொள்ளுமானால் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, விலைவாசி உயர்வை, பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை இந்திய ஒன்றிய அரசு நிபந்தனையற்ற முறையில் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.